ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது காங்டேக்கு தெரியாம நம்ம ஹரி இப்படியோ டெடி பேர் காஸ்டியூம்லாம் போட்டுட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாங்க. அந்த வீடியோட எண்ட்ல ரெண்டு பேருமே அந்த ஃபேக்கான ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காக போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்த்துடலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஹரியை தான் காட்டுறாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்திருக்கலான்னு பார்க்கும்போது அவங்க கையில் வச்சிருந்த பர்ஸ் கீழே விழுந்துருது. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே நம்ம காங்டேவும் வரான். ரொம்ப நேரமா நம்ம ஹரி பயந்துட்டு இருந்த அந்த சம்பவம் இப்பதான் திடீர்னு நடக்குது. டைட்டா இருக்குன்னு அவங்க இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த ட்ரெஸ் திடீர்னு கிழிஞ்சிருது. இப்ப அவங்க பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறதுனால நம்ம காங்டேக்கும் அந்த சத்தம் கேட்டுருது. இங்க வேலை செய்யற ஸ்டாஃப்க்குலாம் இது தெரியக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஹரி அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கவர் பண்றது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டான டைம்ல வந்து நம்ம காங்டே தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கவர் பண்ற மாதிரி அப்படியே அவங்க பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரியும் க்ளோஸ் நின்றுட்டு இருக்கான். காங்டே இப்படிலாம் அவங்களுக்காக நடந்துக்கிறத பார்க்கும்போது ஹரிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே இந்த ஃபேக்கான ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காக தான். அதனால இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே அவங்களுக்காக பொக்கே கேக் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துறாங்க. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம ஹரி முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு காங்டே சொல்றான், ஷின் நீ எதுவும் யோசிக்காத, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த கேக்ல இருக்கிற கேண்டில்ஸை ஊதி அணைக்க போறோம் அப்படின்னு அவங்க பக்கத்திலேயே தான் நின்றுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் அந்த கேண்டில்ஸ் எல்லாம் அணைச்சிடுறாங்க. அங்க இருக்கிற ஸ்டாஃப் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற இந்த போட்டோ எடுத்து அவங்ககிட்டே தந்துடுறாங்க. இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹரியோட அந்த ட்ரெஸ் பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு போல இருக்கு. வெளியே வரும்போது ஃபுல்லா இவன் சிரிச்சிட்டே நடந்து வர்றதை பார்த்துட்டு அவங்களும் கேட்கறாங்க, இப்போ எதுக்கு நீங்க எப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்னு. அது ஒன்னும் இல்ல, இப்பதான் எனக்கும் தெரியுது, இந்த மாதிரி திடீர்னு யாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் கிழியும்ன்றதை இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு சிரிச்சிட்டே அங்க இருந்து போயிடுறான். ஹரியை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே வராங்க, இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு, இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப டைட்டா இருக்குன்ற விஷயத்த நான் அப்பவே அங்கேயே சொன்னேன் அப்படின்னு சீரியஸா பேசிட்டே நடந்து போகும்போது அவங்க காலில் போட்டிருக்க ஒரு ஹீல்ஸ் வரை கீழே விழுந்துருது. அவங்க அந்த ஹீல்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம காங்டே வந்து அதை எடுத்துடுறான். அவன் எடுத்து கையில தான் தரப்போறான் போல இருக்குன்னு இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டைரக்டா அதை எடுத்துட்டு வந்து அவங்களுடைய காலிலே மாட்டி விட்டுறான். இந்த மாதிரிலாம் வெளியே நடந்து போகும்போது பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹரிக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியல. வேற வழி இல்லாம அவங்க ஃபேக்கா தான் நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு காங்டேவே ரொம்ப பிடிச்சிருச்சு. அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பயங்கரமா ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதுவும் இந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் நடந்து தண்ணியில ரிஃப்ளெக்ட் ஆகிறதெல்லாம் பார்க்கும்போது ஹரி பயங்கர ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபயர் ஒர்க்ல திடீர்னு ஒன்று ஹார்ட் ஷேப்லயும் வருது. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நான் டிராமால தான் நடந்து பார்த்திருக்கேன். முதல் முறையா இப்போதான் என்னோட லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதே நான் பாக்குறேன்னு சொல்றாங்க. காங்டேவும் அவங்களே தான் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காங்டே ஹரி அவங்களோட வீட்டுல டிராப் பண்றதுக்காக கார்ல கூப்பிட்டு வந்திருக்கான். இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோன்ற இன்ஃபர்மேஷன் என்னோட தாத்தாக்கு கிடைச்சிருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் வெளியே வந்திருக்கோன்ற விஷயத்த நான் போய் அவர்கிட்ட சொல்லணும்லாம் இல்ல. எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசி அங்க இருந்து போகும்போது நம்ம ஹரி, அம்மா இப்போ இந்த ட்ரெஸ் வச்சுட்டு நான் என்ன பண்றது, இது ரொம்ப காஸ்ட்லி, இருந்தாலும் இது கிழிஞ்சிருச்சேன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, இது நீயே வச்சுக்கோ, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் டேட்னு சொல்லிட்டு வெளியே போனது மட்டும்தான் ஃபேக், இதை நான் உண்மையா உனக்காக தந்திருக்க ஒரு கிஃப்ட் தான், இதுக்காக நீ எதுவும் பே பண்ணலாம் வேணாம். இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு நம்ம ரெண்டு பேரும் வெளியே போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்றான். இவன் இப்படி பேசுறதை கேட்கும் போதே ஹரிக்கு ஒரு டவுட் வருது. எப்ப பார்த்தாலும் ஃபேக் ஆனிவர்சரின்னு தானே இவன் சொல்லுவான். அந்த வார்த்தையே யூஸ் பண்ணாம இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னமோ உண்மையான டேட்க்கு போயிட்டு வந்த மாதிரியே பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்க இருந்து அவங்களோட வீடு வரைக்கும் நடந்து போயிட்டு திரும்பி பார்த்தா இவனும் அவங்களுக்கு பாய் சொல்றான். ஹரி அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போய் பீரோல வச்சுட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல இருக்கிற பீரோலையும் அப்படியே காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு. அதே நேரம் அந்த ட்ரெஸ்ல இருந்து என்னமோ ஒன்று கீழே விழுது. அது எடுத்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட அந்த போட்டோ தான் அது. காங்டே கூட ஒன்னா நின்று ரெஸ்டாரண்ட்ல எடுத்துக்கிட்ட போட்டோ தான் அது. அதை பார்க்கும்போது அவங்களே தன்னால ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரியை டிஸ்டர்ப் பண்றதுக்காகவே இந்த சேன் வேற இருப்பான் போல இருக்கு. கரெக்டா அவங்க ரூம்குள்ள வந்து, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, இந்த வீக் ஃபுல்லா நீ இந்த வீட்டுல இல்லவே இல்லை, உன்கிட்ட கொஞ்சம் தெளிவா பேச வேண்டியது இருக்கு, நீ வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அவன் கண்ணில் படாத மாதிரி இந்த போட்டோவெல்லாம் மறைச்சு வைக்கிறதுக்காக நம்ம ஹரி, சரி நான் வந்துடுறேன் நீ வெளியே போன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம காங்டேவை தான் காட்டுறாங்க. அவன் அவனுடைய வீட்டுக்கு கார்ல டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கான். ஆனா போற வழியில தான் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். ஹரி அவங்களுடைய பர்ஸை கார்லயே மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க. சரி இதை போய் ஷின் கிட்ட தந்துட்டு வந்துடலாம்னு சொல்லி அவனும் சடனா ஒரு யூட்டனை போட்டு நேரா அவங்களுடைய வீட்டுக்கு வெளியே வந்து அவங்களுடைய நம்பருக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹரி கால் அட்டன் பண்ணவே இல்லை. இவன் அப்படியே நடந்து வந்து பக்கத்துல இருக்க அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை பார்க்கும்போது தான் தெரியுது. ஹரி அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு நடந்து போகும்போது ஆப்போசிட்ல மின் வர அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்ப அவங்க மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஷின் கெட்டப்ல இல்ல. இதை பார்த்ததும் நம்ம காங்டேக்கு பயங்கர ஷாக்கு. இது பார்க்க ஷின் மாதிரியே இல்லையே, என்னமோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்க அந்த பர்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல நம்ம ஹரியோட போட்டோ தெளிவா இருக்கு. அவங்க கண்ணாடி போட்டு நின்று இருக்காங்க. அவங்களுடைய பேர் ஹரின்னு. இந்த விஷயத்தை அவனால நம்பவே முடியல. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவன் ஷின்னு சேவ் பண்ணி வச்சிருக்க ஹரியோட நம்பருக்கு கால் பண்றான். ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்க நம்ம ஹரிக்கு தான் கால் வருது. அது அவங்க அட்டன் பண்ணதே எனக்கு கன்ஃபார்மே ஆகிடுது. அப்ப ஹரி அந்த ஷின்னு ரெண்டு பேரும் ஒரே பொண்ணு தான். என்னோட ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்க இந்த ஹரி தான் ஷின்னு கிட்ட போட்டு என்ன ஏமாத்திருக்கா. காங்டேக்கு செமக்கவும் வருது. இருந்தாலும் அவன் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணல. அமைதியா இங்க இருந்து அவனுடைய இடத்துக்கு போயிடுறான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹரி ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து அவங்களுடைய போனையே பார்த்து யோசிச்சுட்டு இருக்காங்க. காங்டே நமக்கு கால் பண்ணியிருந்தாரு, அப்புறம் எதுக்காக எதுவுமே பேசாம கட் பண்ணிட்டாருன்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மின்ன அவங்க கூட தான் இருக்கானா, ஹரியோட அம்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. மின்னி என் பொண்ணோட ஃபியூச்சர் லைஃப் பார்ட்னரா இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படி இப்படின்னு. அப்ப திடீர்னு உள்ள வர சேனு ஹரி கிட்ட அவங்களுடைய பர்ஸ் எடுத்து தரான். இது உன்னோட பர்ஸ் தானே, ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே ஒரு இடத்துல விழுந்து கிடந்தது. ஹரிக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இந்த பர்ஸ் எடுத்துட்டு நம்ம வெளியே எங்கேயும் நடந்தலாம் போகலையே, எப்படி நம்ம இதை மிஸ் பண்ணிருப்போம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம காங்டேவை தான் காட்டுறாங்க. நேரா அவனுடைய
அவங்களோட இடத்துக்கு வந்ததும் ஹரியோட டீடைல்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த பொண்ணு என்னோட இடத்துல ஒர்க் பண்ணிட்டு வேற ஒரு பேரை சொல்லி நீ ஏமாத்திட்டு இருந்திருக்கா. நான் இவளை மீட் பண்ணி இவகிட்ட பேசும்போதெல்லாம் உன்னோட பேர் என்னன்னு கேட்டா ஷின்னு என்கிட்ட மாத்தி சொன்னான். அதனாலதான் நான் இவளை ஒவ்வொரு டைம் ஆஃபீஸ்ல மீட் பண்ணும்போது இவளோட ஃபேஸை மறைச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி இருக்கா. அது மட்டும் இல்லாம இவளுடைய கண்ணில் அடிபட்டு இருந்தது. அந்த மார்க்கை மறைக்கிறதுக்காக தான் தலைமுடியை கவர் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி ஓடி இருக்கா. கோவத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம தலையில கை வச்சு கத்திட்டு இருக்கான். இவளை நான் கண்டிப்பா சும்மா விட போறது இல்ல. ஷின்னு பொய்யான ஒரு பேரை சொல்லி மேக்கப்லாம் போட்டுட்டு நீ எவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அப்படியே பக்கத்துல அவன் பார்க்கும்போது நம்ம ஹரி கிஃப்ட் அவனுக்கு 2 பொம்மையை தந்திருப்பாங்களா, அது அவன் கண்ணில் பட்டுருது. கோவத்துல நம்ம ஹரி மாதிரி இருக்கிற அந்த பொம்மையை தூக்கி செவுத்துல வேகமா அடிக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹரிக்கு மெசேஜ் பண்ணி அவங்களை காஃபி ஷாப்ல மீட் பண்றதுக்காக வர சொல்லியிருக்கான். காங்டேக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் அது எதுவுமே வெளியே காட்டாம ஒரு மாதிரி அமைதியா தான் உட்காந்துருக்கான். அவன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற விஷயமே நம்ம ஹரிக்கு இன்னும் தெரியாதுல்ல. அவங்க ஷின் மாதிரி கெட்டப் காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வராங்க. என்ன திடீர்னு என்ன மீட் பண்றதுக்காக வர சொல்லியிருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமானு கேட்க பதிலுக்கு நம்ம காங்டே அப்படிலாம் எதுவும் இல்ல, சும்மா உங்ககிட்ட பேசணும் அதனாலதான் உன்னை வர சொன்னேன். நீ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னல, அது எந்த கம்பெனின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? உன்னோட கம்பெனில என்ன மாதிரியான ஒர்க் பண்றாங்கன்னு கேட்கிறான். ஹரிக்கு ஒரே பதட்டமாகுது. மிஸ்டர் காங்டே இப்ப எதுக்கு திடீர்னு இந்த டீடைல்லாம்? நம்ம 2 பேரும் சும்மா ஃபேக்கா தானே டேட் பண்ணிட்டு இருக்கோம், என்ன பத்தி நீங்க எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவனும் பதிலுக்கு வேணும்னே திடீர்னு என்னோட தாத்தா இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டாருன்னா நான் என்ன பண்றது? நீ என்ன பத்தி எவ்வளவு டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க இப்ப வரைக்கும்? என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நம்ம ஹரி வேற முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவனும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹரிக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது. டேபிள்ல இருக்க அந்த கப்பு கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னோட கம்பெனில இதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அவங்க இந்த பொய்ய சொன்ன அடுத்த செகண்டே நம்ம காங்கிட்டே சரி போதும், இப்ப நம்ம இங்க இருந்து போலாம்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு அங்க இருந்து வெளியே போறோம். என்ன இன்னைக்கு காங்கிட்டே நடந்துக்கிறதுலாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. இந்த இடத்துக்கு வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இங்க இருந்து போகணும்னு சொல்றாரு. சரின்னு அவங்களும் காங்கிட்டே கூட எழுந்து வெளியே வரும்போது அவன் செசங்க தான் கால் பண்ணி பேசிக்கிட்டே போறான். செசங் இன்னைக்கு ஷெட்யூல்ல ஒரு முக்கியமான மீட்டிங் ஆட் பண்ணிக்கோ. நம்ம ஆபீஸ்ல ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா வந்து அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அவன் வேணும்னே தான் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல நின்னுட்டு இருக்க நம்ம ஹரிக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி வேற ஏதாவது பிளான் பண்ணலாம்னு அவங்க யோசிக்கிறதுக்குள்ளேயே இன்னொன்னு வேற சொல்றான். ஷின் இப்ப நீ என் கூட கார்ல வா, நீ உன்னோட ஆபீஸ்க்கு தானே போகணும், நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு. உடனே அவங்களும் இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு பேசிட்டு இருந்தீங்களா, அது லேட் ஆகிட போகுது, என்னோட ஆபீஸ்க்கு நானே போயிடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கிட்ட இருந்து இப்ப தப்பிக்கணும்ல, அதுக்குதான் நீ எவ்வளவு நாள் தான் இப்படி எங்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இவனும் முறைச்சிக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. நம்ம காங்கிட்டே சொல்லியிருந்த மாதிரியே ரிசர்ச் டீம்ல இருக்கிற எல்லாருக்கூடவும் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். இப்பதான் நம்ம ஹரி ஆபீஸ்க்கே வந்திருக்காங்க. அதையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். மேக்கப்லாம் எதுவும் இல்லாம உண்மையான ஹேர் ஸ்டைல தான் வந்திருக்கோம். இருந்தாலும் நம்ம பாஸ்க்கு நம்ம மேல ஏதாவது டவுட் வருமா, உள்ள போலாமா வேணாமான்னு சொல்லி அவங்க பயத்துல நின்னுட்டு இருக்கும் போது அவங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஹரி நீ வந்துட்டியா, உனக்காக தான் நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் உள்ள வான்னு கத்துறாங்க. காங்கிட்டே வேணும்னே உங்களை பார்த்து ஹரி நீங்க இன்னைக்கு உங்களுடைய ஒர்க்குக்கு ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்கன்னு சொல்றான். இவனோட கண்ணுல படம் அப்படி தூரமா போய் தள்ளி நிக்கலான்னு அவங்களும் பாக்குறாங்க. ஆனா இவன் அவங்களை கூப்பிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். நீங்க ரெடி பண்ண ஃபுட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுல சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்க பதில் சொல்லாம அமைதி நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான், அதனால நான் சொல்றதை மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணி நடந்துக்கணும்னு சொல்றான். மீட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் அவனோட இடத்துக்கு வந்து டென்ஷனா இருக்கிறத பார்த்துட்டு செசங் கேக்குறான், உங்களுக்கு என்ன ஆச்சு, இப்ப ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம மீட்டிங்ல அந்த பொண்ணு ஹரி கிட்ட ரொம்ப ரூடா நீங்க பேசுற மாதிரி எனக்கு இருந்தது. பதிலுக்கு நம்ம காங்கிட்டே நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நீ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, இந்த ஹரி தான் ஷின் மாதிரி என்ன இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருந்திருக்கா. இதை நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அவ என்கிட்ட மாட்டிக்கிட்டா, ஆனா இன்னும் அவளுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவ எவ்வளவு நாளா என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அதனால நான் இப்ப அவகிட்ட ரூடா பேசுனதெல்லாம் இதை கம்பேர் பண்ணும்போது ஒரு விஷயமே இல்ல. அவளை நான் இன்னும் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றேன்றதை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நம்ம ஹரி டிஷ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இவனும் போய் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னே இதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றான். அவங்களும் ஒவ்வொரு டைம் இவன் கிட்ட வரும்போதும் ஃபேஸை மறைச்சிக்கிட்டே அந்த ஃபுட்டை தரத்துக்கு ட்ரை பண்றாங்க. தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கான். ஒரு டைம் 2 டைம் இல்ல, 10-15 டைம் தாண்டி போயிட்டு இருக்கு. இவனோட கேபினுக்கு அவங்க அந்த ஃபுட் எடுத்துட்டு வந்து தரும்போது அதை டேஸ்ட் கூட பண்ணாம அப்படியே ரிஜெக்ட் பண்றான். இதெல்லாம் பண்ணிட்டு காங்கிட்டே சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது அவனுக்கு என்னதான் ஹரி அவங்க கிட்ட போய் சொல்லிட்டாங்கன்னு கோவம் இருந்தாலும் இப்ப அவங்களை வம்பிழுத்து அவங்களை டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் ஆபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக வெளியே நடந்து போயிட்டு இருக்கான். ஓவர் டைம் பாக்குற மாதிரி நம்ம ஹரி அங்கேயும் கையில ஃபுட்டோட வந்து நின்னுட்டு இருக்காங்க. இதாவது நல்லா இருக்கான்னு தயவு செஞ்சு செக் பண்ணி ப்ராப்பரா சொல்லுங்க அப்படின்னு. அவன் திரும்பவும் ரிஜெக்டட்னு சொல்ல ஹரிய டென்ஷன் ஆகிடுறாங்க. கோவத்துல இவங்க கிட்ட வந்து நீங்க வேணும்னே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணாதானே நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்றது எனக்கு தெரியும், அதை நான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்க வேணும்னே அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவங்க கத்த ஆரம்பிச்சதும் இவன் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு வந்த வழியை ரிட்டர்ன் போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காங்கிட்டேவோட தாத்தா தான் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. இப்ப நம்ம காங்கிட்டேவும் இங்க தான் இருக்கான். அது மட்டும் இல்லாம மத்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே லஞ்ச் சாப்பிடுறதுக்கு இங்க தான் வந்திருக்காங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இவங்களை பார்த்ததும் இங்க வராம வேற பக்கம் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு தாத்தா காங்கிட்டே கிட்ட கேக்குறாரு, என்ன நடக்குதுங்க, இந்த ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நீ ஸ்ட்ரிக்டா தான் நடந்துப்பியா, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை பார்த்து பயப்படுறாங்களே அப்படின்னு. உடனே அவனும் தாத்தா புரியாம பேசாதீங்க, அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து தான் பயப்படுறாங்க, நீங்க இங்கெல்லாம் வரமாட்டீங்களா, திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத பார்த்ததும் பயப்படுறாங்க. தாத்தாக்கு இப்பதான் விஷயம் தெரியுது. இதுல நான் என்ன பண்ண முடியும், வீட்டுல ஒன்னு மீட் பண்ணி தனியா பேசலான்னு பார்த்தா அதுக்கும் நீ டைம் தர மாட்டேன், வேற வழி இல்லாம நான் ஒன்னு வந்து இங்க மீட் பண்ணலான்னு பார்த்தா இங்க இவ்வளவு பிரச்சனை. அப்படியே பேசிட்டே அவர் திரும்பும் போது அந்த இடத்துல இருக்கிற சின்ன சின்ன போஸ்டர்ஸ் அவர் பாத்துறாரு. நம்ம ஹரி அப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்டு மின்னு அவங்க 2 பேரோட டிஷ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அவங்களை பாராட்டுற மாதிரி எல்லா இடத்துலயும் அவங்களுடைய
போட்டோ போட்டு அந்த போஸ்டர் இருக்கு. தாத்தாக்கு நம்ம ஹரிய பார்த்ததுமே ஞாபகம் வந்துருது. இதே பொண்ணு தான். இந்த பொண்ணால தான் இன்னைக்கு நான் தேவையில்லாம கீழே விழுந்து என்னுடைய முதுகு பிடிச்சிக்கிச்சு. தலை முடிய வச்சு ஃபேஸை கவர் பண்ணிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பா. இதை கேட்டது நம்ம காங்கிட்டே, நீங்க சொல்றது கரெக்ட் தான், யாருக்கிட்டையாவது அவ போய் சொல்லிருக்கணும், அதனாலதான் ஃபேஸ் மறைச்சிக்கிட்டே இருக்கான்னு சொல்றான். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு காங்கிட்டேயோட தாத்தா சரி நான் எதுவும் சாப்பிடல இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றாரு. ஆனா அடுத்த நிமிஷமே எங்க ஃபுட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இன்ட்ரெஸ்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. காங்கிட்டே இதெல்லாம் இருக்கட்டும், நீ ஷின்னை பத்தி பேசாமலே அமைதியா இருக்க, நம்ம எல்லாரும் மறுபடியும் ஒரு டைம் ஒன்னா மீட் பண்ணி பேசலாம். எப்ப நீங்க 2 பேரும் ஃப்ரீயா இருக்கீங்களோ ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்றாரு. இப்படி அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹரி மின் கிட்ட பேசிட்டு அந்த பக்கமா தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. மின் கிட்ட பேசிக்கிட்டு அவங்க போயிட்டு இருக்கும்போது யாரோ அவங்களை நோட் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல். யாரா இருக்கும்னு திரும்பி பார்த்தா நம்ம காங்கிட்டே தான். தூரத்துல உட்காந்து அவங்களதான் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்கள பார்த்ததுமே ஹரி பயந்துடுறாங்க. என்ன நம்ம பாஸ் நம்மளே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒருவேளை நம்ம கெட்டப்ப வச்சு அவருக்கு ஏதாவது டவுட் வந்திருக்குமோ. உடனே அவங்க என்ன பண்றாங்க, மின் நம்ம இப்ப இங்க சாப்பிட வேணா, நம்ம வெளியே போலான்னு சொல்லி அவங்க அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அவங்க அங்க இருந்து போற வரைக்கும் நம்ம காங்கிட்டே அவங்களே தான் முறைச்சிட்டு இருக்கான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க இவன் ஹரியை மீட் பண்ணி பேசுறதுக்காக ஒரு காஃபி ஷாப்க்கு வந்திருக்கான். அவங்களும் ஷின் மாதிரியே மேக்கப் கெட்டப் எல்லாம் போட்டு இவங்கிட்ட வந்து எப்பவும் போல பெர்ஃபார்ம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஷின், என்னோட கம்பெனில ஒரு சின்ன ஈவென்ட் நடக்க போகுது, அதுல நீ கண்டிப்பா வந்து கலந்துக்கணும் அப்படின்னு. ஹரியும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்ல கண்டிப்பா என்னால இன்னைக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன், ஒரு முக்கியமான மேரேஜ் இருக்கு, அதை நான் அட்டென்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு. இவன் உடனே இல்ல அதை நம்ம அட்டென்ட் பண்ணிட்டு போலாம், அப்படி இல்லைன்னா அதுக்கு தேவையான அமௌண்ட் கூட சென்ட் பண்ணிடலாம், வீட்டுல வேலை இருக்கு அது இதுன்னு எல்லாத்தையுமே சொல்லி பார்த்துட்டு கடைசியில வர வழி இல்லாம மிஸ்டர் காங்கிட்டே, நான் உங்ககிட்ட ஒரு கம்பெனில ஒர்க் பண்றதா சொன்னல, அந்த கம்பெனியே இப்ப கொஞ்சம் நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு, அதனால நான் என்னோட டீம்ல இருக்கிற எல்லாருமே ஓவர் டைம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதனாலதான் சொல்றேன் எனக்கு டைமே இல்லைன்னு சொல்றாங்க. இது கேட்கும் போதே காங்கிட்டேக்கு செமக்கவும் வருது. இங்க பாரு எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ அந்த ஈவெண்ட்டுக்கு என் கூட வந்துதான் ஆகணும், நம்ம 2 பேருக்குள்ள கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அதை மறந்துட்டியா என்ன, நான் சொல்ற விஷயத்த நீ கரெக்டா பண்ணலன்னா கடைசியில நீ தான் அதுக்கு எனக்கும் சேர்த்து அமௌண்ட் தர போற. இப்படி அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காங்கிட்டே செசங்கோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதனால வீட்டுல கலைஞ்சு போயிருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்கான். அப்படியே வீட்டை கிளீன் எல்லாம் பண்ணிட்டு அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், என்னோட கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனி, அதுலயே ஒர்க் பண்ணிட்டு கடைசியில அது நஷ்டத்துல போயிட்டு இருக்குன்னு சொல்றான். இதே நேரம் அவனுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு பார்சல் கிடைக்குது. செசங் இது யாரோட பார்சல்னு சொல்லி அதுல இருக்கிற பேரை படிக்கிறதுக்காக போறான். ஆக்சுவலா அது ஜின்யாங்க்கு வந்திருக்க பார்சல் தான், தெரியாம அது செசங்கோட பிளாட்டுக்கு வந்து தந்துட்டு போயிட்டாங்க. அவன் பாஸ் அந்த பேரை படிக்கிறதுக்குள்ள பார்சலை கையில இருந்து வாங்கிடலாம்னு இவனும் ட்ரை பண்றான். ஆனா அப்படி எதுவும் நம்ம செசங்கெல்லாம் பண்ண முடியல. அதுக்குள்ளேயே நம்ம காங்கிட்டே அதுல என்ன பேர் இருக்கு அப்படின்றத படிச்சிடறோம். இது என்கிட்ட பிரச்சனை பண்ண அதே ஜின்யாங் தானா, அவளோட பார்சல் எப்படி உங்ககிட்ட வந்ததுன்னு கேட்க காங்கிட்டே என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி முன்னாடியே சொல்லியிருக்கணும், என் பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்ல தான் அந்த ஜின்யாங் புதுசா வந்து ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க, அதனால அவங்க ஏதாவது ஆர்டர் பண்ணா அதை தெரியாம என்னோட பிளாட்ல டெலிவரி தந்துட்டு போயிடுறாங்க. இப்படி எல்லா விஷயங்களுமே அவங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டு ஜின்யாங்க்கு அவன் தர வேண்டிய பார்சல் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பிளாட்டை விட்டு வெளியே வரான். இவன் போய் கரெக்டா அவனுடைய பிளாட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஜின்யாங்க இந்த அபார்ட்மெண்ட் குள்ளே என்டர் ஆகுறாங்க. அதுவும் ஹரியை கூப்பிட்டுட்டு, ஹரி நீ எதுக்கு இவ்வளவு பயந்து உன்னோட ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இங்க வரேன்னு எனக்கு தெரியல, இங்க நீ உன்னோட பாஸ் கிட்ட எல்லாம் மாட்டிக்க மாட்டேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டே வரும்போது ஆப்போசிட்ல பார்த்தா செசங் நின்னுட்டு இருக்கான். அவனோட பேரை அவங்க சொன்னது அவ்வளவுதான் நம்ம ஹரி. செசங் இவன் நம்ம பாஸோட செக்ரட்டரி ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜின்யாங் அவங்க கிட்ட போய், நீங்க எதுக்காக என்னோட பிளாட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல உங்க வீட்டுக்கு நீங்க ஆர்டர் பண்ண பார்சல் இல்லாம என்னோட வீட்டுக்கு தப்பா வந்திருக்கு, இனிமே டீடைல்ஸ் எல்லாம் தரும்போது உங்களோட பிளாட் நம்பரை சரியா கொடுங்க அப்படின்னு அவங்க கிட்ட எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிட்டு இவனோட கதை வந்து ஓபன் பண்ணா நம்ம காங்கிட்டே உட்காந்து பொறுப்பா வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இது அவங்க பாத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக செசங் டோரை க்ளோஸ் பண்றான். ஜின்யாங் இப்பதான் ரொம்ப ஆக்கிரியா அவங்க கையில வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட தராங்க. இது நீங்களே எடுத்துக்கோங்க, இது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. செசங்கும் கடுப்புல என்ன பண்றான், இதை நான் உங்ககிட்ட இப்ப கேட்டேனா, எப்ப பார்த்தாலும் நீங்க தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவங்க காலையில அந்த இடத்துல ஒரு லைனை போட்டு, இனிமே உங்களுக்கும் எனக்கும் இதுதான் பார்டர், இதை தாண்டி நீங்க கிராஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வரவே கூடாது, நான் ஒரு ஃப்ரூட் தரலான்னு முடிவு பண்ணது இவ்வளவு பெரிய தப்பா, இவன் என்ன இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு ஓவரா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு என்னென்னமோ யோசிக்கிறாங்க. ஆனா அவங்ககிட்ட எதுவும் சொல்ல முடியல. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹரி கிட்ட உட்காந்து ஜின்யாங் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இந்த செசங் ஏன் எப்படி ட்ரீட் பண்றானே தெரியலன்னு சொல்ல அவங்களும் விஷயத்த சொல்றாங்க. ஆபீஸ்ல இவன் சைலண்டான டைப் தான், யார் இவங்கிட்ட பேசினாலும் நல்லா தான் பேசுவான், நீ சொன்னதெல்லாம் கேட்டப்பறம் தான் தெரியுது செசங் அவங்கிட்ட ரூடா நடந்துக்கிறான்னு. இவங்க 2 பேரும் எப்படி இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி பக்கத்து பிளாட்ல காங்கிட்டே அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு அந்த ஹரி பண்ண விஷயத்துல அவ்வளவு கோவம் வருது, ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. செசங் அவனுக்கு அட்வைஸ் பண்றான், நீங்க ஏன் அந்த ஹரியை மன்னிச்சு விட்டுறக்கூடாது, அவங்க வேற வழி இல்லாம ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க கிட்ட போய் சொல்லி அப்படி நடிச்சிருக்கலாம், ஆனா இது வரைக்கும் ஆபீஸ்ல ஹரியோட ஒர்க்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருந்ததில்ல, இவன் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கான், இருந்தாலும் நம்ம காங்கிட்டே என்ன நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற, ஷின் அப்படின்னு இல்லாத ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரியே அவன் ஏமாத்திருக்கா, அவ இப்பவும் என்ன ஏமாத்திட்டு இருக்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறா, அவ 7 வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த அந்த மின் வேற இப்ப நம்ம கம்பெனிலேயே ஒர்க் பண்றான். இவன் இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறது கேட்கும்போது செசங்கி டவுட் வந்துருது, இந்த மின் விஷயத்துல எதுக்கு இவர் இவ்வளவு கோவப்படுறாரு, ஒரு வேலை இவருக்கு ஹரிய பிடிச்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹரி ஜின்யாங் கிட்ட பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. உன் வீட்டுல ஒரு பார்சல் சும்மா கீழே கிடந்தது, அது உள்ள நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு லேம்ப் இருந்தது, அந்த லேம்ப் ரொம்ப டிஃபரெண்டா இருந்தது, அது எடுத்து நான் டேபிள்ல வச்சிட்டேன்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஜின்யாங், ஆமா என்னோட அபார்ட்மெண்ட்ல கண்ணாடி போட்ட ஒரு பையன் இருக்கான், நான் வேணான்னு எவ்வளவோ சொன்னேன், இருந்தாலும் அந்த பையனை கிஃப்டா தந்தது இதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த லேம்பை பார்த்தாலே தெரியுது அதுல ஒரு ஹிடன் கேமரா இருக்குன்னு. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது.
முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.